When you celebrate a birthday, Kaveri calling is a committed celebration of life, because without water, without soil, there is no life. If you want to use my birthday as an inspiration, then you must do this to whatever extent you can. 1 tree a month, 5 trees, 10 trees, 100 trees, whatever your capacity, but do it in a recurring manner, not one time and forget. I want you to understand the scale of this project. It's 83,000 square kilometers of land, 5.2 million farmers, and various struggles and thresholds to cross. This needs a continuous throttle-on kind of situation. This is not my work, this is a generational work. We must make this happen. சத்குருவோட பிறந்த நாளான செப்டம்பர் 3ஆம் தேதி நதிகளுக்கு புத்துயிரூட்டும் தினமா ஈசாவோட தன்னார்வலர்களால கொண்டாடப்படுது. இதன் ஒரு பகுதியா காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பா விவசாய நிலங்கள்ல செப்டம்பர் 3ஆம் தேதி 1,00,000 மரக்கன்றுகள் நடவு செஞ்சிருக்காங்க. விவசாயிகளோட பொருளாதார வளம் மற்றும் சுற்றுச்சூழல் இரண்டையும் இணைக்கும் சத்குரு அவர்களின் நோக்கத்தை காவேரி கூக்குரல் செயல்படுத்தி வருது. விவசாயிகளிடம் மட்டுமே நிலம் இருக்கிறதுனால விவசாயத்தோடு வருமானம் தரக்கூடிய டிம்பர் மரங்களை வேலியோரங்கள்ல வளர்ப்பதன் மூலம் வருமானத்தையும் அதிகரிக்க முடியும். தேக்கு, கருமருது, வேங்கை, மஞ்சள் கடம்பு, சந்தனம், செஞ்சந்தனம், மகோகனி, ஆச்சா, சிசு, குமிழ் தேக்கு, மலைவேம்பு போன்ற மரங்கள் மர விவசாயத்திற்கு உகந்தவை. இது போக மிளகு போன்ற நறுமண பயிர்கள் மற்றும் ஊடுபயிர் சாகுபடி மூலம் விவசாயிகளோட வருமானம் 3-8 மடங்கு வரைக்கும் அதிகரிக்க முடியும். அப்படிங்கறதுனால விவசாயிகளை மரம் சார்ந்த விவசாயம் செய்ய காவேரி கூக்குரல் தொடர்ந்து ஊக்குவிச்சு வருது. செப்டம்பர் 3ஆம் தேதி நடந்த மரம் நடும் நிகழ்வுல தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்கள்ல உள்ள 61 விவசாய நிலங்கள்ல 235 ஏக்கர் பரப்பளவுல 1,00,000 மரக்கன்றுகள் நடவு செஞ்சிருக்காங்க. இது போக ஈசா யோகா மையம் மற்றும் பேரூர் ஆதீனம் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு கிராமம் ஒரு அரசமரம் திட்டத்தின் மூலம் 24 கிராமத்துல 120 அரச மரக்கன்றுகள் நடவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு செப்டம்பர் 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னன்னா நதிகளுக்கு புத்துயிரூட்டும் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் பல மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்கு. சரிங்களா? இது எதுக்காக நட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் நீர் வளத்தை பெருக்கிறதுக்காகவும் மற்றும் காற்று மாசுபாடு தடுக்கிறதுக்காகவும் மேலும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் நம்ம வந்து இதை பண்றோம். எனக்கு வந்து பாரம்பரியமாக 2 ஏக்கர் நிலம் இருக்கு. நான் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு புதுமையாக மரக்கன்று நட்டு நடவு போடலான் இருக்கேன். அதுக்கு ஒரு 1000 கன்று நம்ம ஈசா நர்சரியில் வாங்கியிருக்கிறேன். அதை இன்னைக்கு நடலாம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது வந்து இன்னைக்கு நதிகளுக்கான புத்துயிரூட்டும் தினம். அதனால இன்னைக்கு முதல் கண்ணை நடவு போடுறேன். அதுக்கு எனக்கு 1000 கன்று கொடுத்து உதவுன ஈசா நர்சரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் மணிவளந்தான் ஊராட்சிக்கு உட்பட்ட பொது இடங்களில் ஈசா மையத்தை சார்பாக இன்றைய தினம் நதிகள் புத்துயிரூட்டும் தினம். அதன் சார்பில் மரக்கன்றுகளை நடவு செய்து உலக சுற்றுச்சூழலில் காப்பதை மிகவும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஈசாவின் உதவியுடன் பசுமை தாயகத்தின் சார்பில் வனத்துறை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டம் மோர்கோட்டை கிராமத்தில் தெற்கு தெருவில் உள்ள கல்யாணராமன் என்பவராகிய நான் உள்ள புஞ்சை நிலத்தில் கன்று போடுவோன்னு சொல்லி ஈசா மையத்தை தொடர்பு கொண்டோம். அவங்க கன்று கொடுத்தாங்க. புளியை வச்சு இன்னைக்கு வந்து செப்டம்பர் 3 நதிகளுக்கு புத்துயிரூட்டும் தினம் என்பங்கிறதுனால அதை ஒரு இதாக வச்சு இன்னைக்கு ஒரு மரக்கன்றை நட்டு இன்னைக்கு இந்த விழாவை ஆரம்பித்தோம். காவேரி மற்றும் தமிழக ஆறுகளோட வடிநில பகுதிகளில் 242 கோடி மரங்கள் நடுவதற்கு காவேரி கூக்குரல் திட்டமிட்டிருக்கு. இந்த ஆண்டு 1,20,00,000 மரக்கன்றுகளை விவசாய நிலங்களில் நடுவதற்கு திட்டமிட்டு இதுவரைக்கும் 40,34,000 மரக்கன்றுகள் நடவு செஞ்சிருக்காங்க. கடந்த ஆண்டு தமிழகத்துல மட்டும் 1,21,00,000 மரக்கன்றுகள் விவசாய நிலங்கள்ல நடப்பட்டிருக்கு. ஈசா மூலமா கடந்த 25 ஆண்டுகள்ல விவசாய நிலங்கள்ல 12 கோடிக்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டிருக்கு. காவேரி கூக்குரல் மரம் சார்ந்த விவசாயம் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சிகளையும் தொடர்ந்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு வருது. விவசாயிகளுக்கு மண்ணுக்கேற்ற மரங்களை நடவு செய்யறது மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் கொடுக்கறத விவசாய நிலங்களுக்கே நேரடியா சென்று இலவசமா வழங்குறாங்க. தற்போது மழைக்காலம் துவங்கி இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு தேவையான மரக்கன்றுகள் ஈசா நாற்று பண்ணையில தேவையான அளவு இருப்பு இருக்கு. டிம்பர் மரக்கன்றுகள் வெறும் 5 ரூபாய்க்கும் பொதுவான மரக்கன்றுகள் 10 ரூபாய்க்கும் வழங்குறாங்க.
மேலும் ஜாதிக்காய், அவகோடா, சர்வசுகந்தி, லவங்கம், மிளகு கன்றுகள் போன்றவை குறிப்பிட்ட அளவு இருப்பு இருக்கு.